பிரேக்கப் ஆகி எவ்ளோ நாள் ஆச்சு? நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க. எல்லாமே நார்மல் ஆகிடுச்சுன்னு நினைக்கும்போது, திடீர்னு ஒரு பாட்டோ, ஒரு இடமோ, இல்ல எந்த காரணமே இல்லாமலோ அவங்க ஞாபகம் வந்து உங்கள வாட்டி எடுக்குதா? ஏன் இப்படி நடக்குது? நாம இன்னும் அவங்கள மறக்கலையான்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் வரலாம். உண்மையில இதுக்கு காரணம் நீங்க பலவீனமா இருக்கிறது கிடையாது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உளவியல் காரணங்களும், பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்த நினைக்கும் சில ரகசிய மெசேஜுகளும் இருக்கு. அவங்க ஞாபகம் திரும்ப திரும்ப வர 22 முக்கியமான காரணங்களை இப்ப நாம பார்க்கலாம். வீடியோவை முழுசா பாருங்க. இது உங்க வலிய புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர பெரிய அளவுல உதவி செய்யும். முடிவு தெரியாத விஷயங்கள். ஜைகார்னிக் எஃபெக்ட். உளவியல் படி நம்ம மூளைக்கு அரைக்குறையா முடிஞ்ச விஷயங்களை மறக்கவே முடியாது. உங்க பிரேக்கப் சரியான ஒரு காரணத்தோட முடிவுக்கு வராம திடீர்னு பாதியில முடிஞ்சிருந்தா உங்க மூளை அதை ஏத்துக்காம திரும்ப திரும்ப அதை பத்தியே யோசிக்க வைக்கும். டோபமைன் பற்றாக்குறை. டோபமைன் வித்ட்ராவல். காதலிக்கும் போது உங்க மூளையில டோபமைன் அப்படிங்கிற சந்தோஷ ஹார்மோன் சுரக்கும். அவங்க போனதும் அது திடீர்னு நின்னுடும். அதனால ஒரு போதைக்கு அடிமையானவங்க எப்படி தவிப்பாங்களோ அதே மாதிரி அந்த சந்தோஷத்துக்காக உங்க மூளை அவங்க ஞாபகத்தை தூண்டிவிடும். நபரை அல்ல, உணர்வை மிஸ் பண்றீங்க. உண்மையில நீங்க மிஸ் பண்றது அந்த நபரை கிடையாது. அவங்க கூட இருந்தப்போ நீங்க எவ்வளோ ஸ்பெஷலா, அன்பா, பாதுகாப்பா உணர்ந்தீங்களோ அந்த ஃபீலிங்கை தான் உங்க மனசு தேடுது. பழைய நினைவுகளை அழகாக்கும் மாயை. ரோசி ரெட்ரோஸ்பெக்ஷன். காலம் போக போக அவங்க பண்ண துரோகமோ சண்டைகளோ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஞாபகம் வராது. ஆனா அவங்க கூட சேர்ந்து சிரிச்சது, சந்தோஷமா இருந்த நல்ல தருணங்களை மட்டும் மூளை ஃபில்டர் பண்ணி உங்ககிட்ட காட்டும். தனிமை பயம். ஃபியர் ஆஃப் லோன்லினஸ். உங்களுக்கு அடுத்து யாராவது கிடைப்பாங்களா, உங்களை யாராவது உண்மையா நேசிப்பாங்களான்னு ஒரு பயம் ஆழ் மனசுல இருக்கும். அந்த தனிமை பயம் வரும்போதெல்லாம் பழக்கப்பட்ட அந்த பழைய முகமே ஞாபகத்துக்கு வரும். உடைந்து போன ரூட்டீன். புரோக்கன் ரூட்டீன். காலையில குட் மார்னிங் மெசேஜ்ல ஆரம்பிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க கூடவே பழகிட்டீங்க. அந்த ரொட்டீன் திடீர்னு உடையும் போது அந்த வெற்றிடத்தை நிரப்ப மூளை பழைய ஞாபகங்களை கொண்டு வரும். நீங்க வெளியே நார்மலா சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனா உங்க ஆழ் மனதுல ஏற்பட்ட காயம் இன்னும் முழுசா ஆறல. அந்த வலி காயமா உள்ளேயே இருக்கிறதுனாலதான் ஞாபகங்களா வெளிப்படுது. டெலிபதி. அவங்களும் உங்களை நினைக்கலாம். பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதிப்படி 2 பேர் ரொம்ப ஆழமா காதலிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி கனெக்ஷன் உருவாகும். திடீர்னு ஒரு நாள் அவங்க ஞாபகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வருதுன்னா அந்த நேரத்துல அவங்களும் உங்களை ஆழமா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். எனர்ஜி கார்டு கட் ஆகவில்லை. சோல் டைஸ். பிரிஞ்சிட்டாலும் உங்க 2 பேரோட ஆத்மாக்களுக்கும் இடையிலான அந்த எனர்ஜி கார்டு இன்னும் முழுசா கட் ஆகல. அதனால உங்க எனர்ஜி அவங்கள நோக்கி இழுக்கப்படுது. மன்னிக்க வேண்டிய நேரம். அவங்க உங்களுக்கு பண்ண துரோகத்தையோ வலியையோ நினைச்சு நீங்க இன்னும் கோபத்துல இருக்கலாம். கோபமும் ஒரு எனர்ஜி தான். அந்த வன்மத்தை நீங்க முழுசா இறக்கி வச்சு அவங்கள மன்னிச்சு விடுவிக்கிற வரைக்கும் அவங்க ஞாபகம் உங்களை விட்டு போகாது. ட்ராமா பாண்டிங். சில ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டு மறுபடியும் சமாதானம் ஆகுறதுன்னு ஒரு நச்சு சுழற்சி, டாக்ஸிக் சைக்கிள் இருந்திருக்கும். அந்த ஆழமான வலியில உருவான பாண்டிங் அவங்க விட்டு போனதுக்கு பிறகும் உங்களை விடாம துரத்தும். நீங்க இன்னும் அவங்களை எதிர்பார்க்கிறீர்கள். வாயால அவன் எனக்கு வேணாம்னு சொன்னாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன மூலையில திரும்ப வந்துட மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம் இருக்கு. அந்த ஏக்கம், ரெசிஸ்டன்ஸ் அவங்க ஞாபகத்தை உயிர் போட வச்சிருக்கு. உங்க எனர்ஜி லெவல் மாறுது. நீங்க பழைய வலிகள்ல இருந்து மீண்டு உங்களை நீங்களே அப்டேட் பண்ணி உங்க எனர்ஜியை உயர்த்தும் போது வைப்ரேஷனல் ஷிஃப்ட். பழைய எனர்ஜியில இருந்த எல்லாமே ஒரு தடவை ஞாபகத்துக்கு வந்துட்டு போகும். அது குப்பைய வெளியேற்றுற ஒரு ப்ராசஸ். நீங்க உங்களை நேசிக்கல, அவங்கள நேசிச்ச அளவுக்கு நீங்க உங்களை நேசிக்கல. உங்களுக்கான அன்பை நீங்க வெளியில தேடுறீங்கன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்த நினைக்குது. உங்களுக்கான எல்லைகளை கத்துக் கொடுக்கறது. அவங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் நீங்க கடந்த காலத்துல உங்களை எவ்வளோ கீழே இறக்கி அவங்களுக்காக கெஞ்சினீங்கன்னு பிரபஞ்சம் ஞாபகப்படுத்துது.
இனிமே யாருக்காகவும் உங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாதுங்கிற பாடம் அது. இது ஒரு பெரிய டெஸ்ட். நீங்க உண்மையிலேயே அந்த பழைய கஷ்டத்துல இருந்து மாறிட்டீங்களா இல்ல திரும்பவும் பழைய நிலைமைக்கே போயிடுவீங்களான்னு பிரபஞ்சம் உங்களை டெஸ்ட் பண்ணுது. அந்த ரெட் ஃபிளாக்ஸை ஞாபகப்படுத்துது. திரும்பவும் அவங்க மேல காதல் வரும்போதெல்லாம் அவங்க பண்ண தப்புகளையும் ரெட் ஃபிளாக்ஸையும் சேர்த்து ஞாபகப்படுத்தி இதை திரும்பவும் வாழ்க்கையில அனுமதிக்காதேன்னு பிரபஞ்சம் வார்னிங் கொடுக்குது. உங்களை நீங்களே தொலைத்து விட்டீர்கள். அவங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் நீங்க கவனிக்க வேண்டியது அவங்கள இல்ல, அவங்க கூட இருந்தப்போ தொலைஞ்சு போன உங்களை. உங்க பழைய சந்தோஷத்தை, உங்க கேரக்டரை திரும்ப எடுக்க சொல்லுது பிரபஞ்சம். பெட்டரான நபர் வரப்போகிறார். உங்க வாழ்க்கையில உங்களை உண்மையா நேசிக்க போற ஒரு சரியான நபர், சோல்மேட் வரப்போறாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி பழைய குப்பைகளை எல்லாம் முழுசா கிளீன் பண்ண சொல்லி பிரபஞ்சம் உங்க மனசை கழுவிட்டு இருக்கு. பற்றுதலை விட சொல்கிறது. லேர்னிங் டிட்டாச்மெண்ட். யார் மேலேயும் அதீத பற்றுதல், அட்டாச்மெண்ட் வைக்கக்கூடாது. இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய உண்மைய உங்களுக்கு வலியோட கத்துக் கொடுக்குது. 21. உங்கள் இலக்கை நோக்கி திரும்புங்கள். உங்க லைஃபுக்குன்னு ஒரு பர்பஸ், ஒரு லட்சியம் இருக்கு. காதல்ல விழுந்து அதை மறந்துட்டீங்க. இப்போ அந்த ஞாபகங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது உங்க மொத்த ஃபோக்கஸையும் உங்க கரியர் மேலையும் இலக்கு மேலையும் திருப்ப சொல்லுது. 22. எல்லாம் முடிந்து விட்டது என்பதை ஏற்றுக்கொள்ளுதல். ராடிக்கல் அக்செப்டன்ஸ். இதுதான் கடைசி பாடம். அவங்க திரும்ப வரமாட்டாங்க. அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற உண்மைய முழுசா 100% அக்செப்ட் பண்ணிக்க பிரபஞ்சம் உங்களை தயார்படுத்துது. ஞாபகங்கள் வர்றது தப்பில்ல. அது ஒரு அலை மாதிரி வரும் போகும். அதை தடுக்க ட்ரை பண்ணாதீங்க. அந்த ஞாபகம் வரும்போது ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, ஓகே, இது ஒரு பாடம், நான் என் வாழ்க்கையில அடுத்த அடி எடுத்து வைக்கிறேன்னு தைரியமா நகர்ந்து போயிட்டே இருங்க. இந்த 22 பாயிண்ட்ஸ்ல எந்த பாயிண்ட் உங்களுக்கு 100% உண்மையா படுதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. காதல்ல கஷ்டப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.